ஆங்கில நாடு இருந்திருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுக்கு முன்பு இந்தியாவை ஆண்ட அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த தொலைநோக்கு, சிங்களன் எப்பவும் தனக்கு உண்மையா இருக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் அந்த விடுதலை போராட்டம், அங்க ஒரு நாடு இருப்பது சரியா இருக்குன்னு அதை ஊக்கப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் இந்த வெளியுறவு கொள்கைகளை சரியான புரிதல் இல்லாம, நாட்டின் பாதுகாப்பை பற்றி ஒரு தொலைநோக்கு இல்லாம செய்திருந்த பிழையால இன்னைக்கு தோள்பட்டையில இருந்த 2 வகை நாடுகளும் காலடியிலையும் போய் வலுவா நின்றுச்சு. அம்மாந்தோட்டத்துல 20,000 கோடிக்கு அவர் அம்மாந்தோட்டையில உங்களுக்கு ராணுவ கடற்படை தளத்தை அமைச்சுக்கிட்டது. பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இலங்கைக்கு நேரடியா வந்துட முடியும். பாகிஸ்தானியர் அங்கிருந்து இலங்கையின் கடவுச்சீட்டுல இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட முடியும். அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்தியா எதிர்நோக்கி இருக்குது. அப்ப என்னன்னா, இந்தியாவின் பாதுகாப்புக்கே தமிழீழம் என்கிற ஒரு நாடு, அங்க தனித்தமிழில குடியரசு மலர்வதுதான் சத்தியமா நல்லது. அதை இதுவரை செய்த பிழைகளுக்கு பரிகாரமாக இந்திய பேரரசு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு இனிமேலும் சிங்கள அரச பயங்கரவாதத்திற்கு உலக நாடுகள் எல்லாம் இவ்வளவு எடுத்து வச்சு எல்லா மக்களும் எல்லாரும் உணர்ந்து கொண்டு, நடுநிலையாளர்கள், இந்த மாதிரியான மனிதநேய ஆர்வலர்கள் எல்லாம் எடுத்து சொன்ன பிறகும் அந்த நாட்டின் போர்க்குற்றத்திற்கு விசாரணைக்கு முன்னகர்வு செய்யாம முட்டு கொடுத்து தடுத்து கொண்டே இருக்குமானால், எங்களை போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு இந்திய தேசியம், இந்திய இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடு, இந்தியா என்கிற நாடு என்பது பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியை தருகிற ஒரு சொற்களாக மாறிவிடும் அது. அதனால இதை புரிந்து கொண்டு இந்திய தமிழர் என்கிற தேசிய இனம் இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு போராடிய காலத்திலிருந்து இன்னைக்கும் அதன் சட்டத்திட்டம், இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு மிக அர்ப்பணிப்புள்ள ஒரு தேசிய இனம். அந்த இனத்தின் உணர்வை புரிந்து கொண்டு சிங்களன் எந்த வழியிலும் இந்திய நாட்டுக்கு சம்பந்தப்படாதவன், அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். அப்ப சிங்களம் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பா இருப்பா, அங்க தமிழீழம்னு ஒரு நாடு இருந்தா பாதுகாப்பா இருக்காதுன்னு நினைக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். அதனால அங்க போர்க்குற்ற விசாரணை நடந்தது, போர்க்குற்றம் நிகழ்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு ராஜபக்சே, அவர் தம்பி கோத்தபாய, பசில் ராஜபக்சே, சரத் பொன்சேகா போன்றவர்கள் போர் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு ஒரே வழிதான் இருக்குது. அங்க நிகழ்ந்தது இனப்படுகொலை. 60 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்களர் தமிழர் என்ற 2 இனங்களும் பகை இனங்களாக மாறி நிற்கிறது. எனவே இனி ஒருங்கிணைந்த இலங்கை ஒற்றை ஆட்சி என்பது சாத்தியமே இல்லை. இவ்வளவு வதை, இவ்வளவு துன்பம், இவ்வளவு துயரங்களை தூக்கி சுமந்து வந்த தமிழர் தேசிய இனத்திற்கு ஒற்றை விடுதலை தான் இருக்குது. அது தனி தமிழீழ குடியரசு. இதற்கு ஒரே வாய்ப்பு, என் மக்களிடத்திலே போய் கிளிக்கு நீங்க தங்கத்திலே கொண்டு வச்சாலும் அதில் தங்கி வாழ்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த கிளிதானே ஒழிய வேற யாரும் அல்ல. வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு வெளியில நின்று நீ போய் அங்கே இரு, அவனுக்கே அடிமையாரு, அவன் நாயாயிரு, அவன் கீழே போ, நக்கி பிழை, புழுவா நெளின்னு சொல்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. என்னை அடிமையாக இருந்து வாதம்னு சொல்றதுக்கு உலகத்துல எவருக்கும் உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. அதனால அந்த சிங்கள அரச பயங்கரவாதத்துக்கு துணை போகாம எல்லா இந்த நடுநிலை நாடுகள், இந்த ஐநா பெருமன்றம், இந்த உலக வல்லாதிக்கங்கள், மாந்தநேயம் உள்ள மனிதர்கள், சர்வதேச தொண்டு நிறுவனங்கள், நடுநிலையான ஊடகங்கள் எல்லாம் முன்னெடுத்து அந்த மண்ணிலே போய் ஜனநாயக முறையில ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்று எம் உறவுகள் கிட்ட ஒரு அரசியல் தீர்வு, ஒரு ஜனநாயக தீர்வு, ஒரு மக்களாட்சி தீர்வு, ஒரு வாக்கெடுப்பு அது நடத்தணும். அங்கே ஒருங்கிணைந்த இலங்கை ஒற்றை ஆட்சிக்குள் வாழ்கிறோம் என்று எம் மக்கள் வாக்களிப்பிட்டால் எல்லோரும் நாங்கள் வாய் மூடி மௌனிக்கிறோம். இல்லை, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்றால் நீங்கள் அழகாக எங்களை பிரித்து தனி தமிழீழ குடியரசாக மலர செய்வதை தவிர என் மக்களுக்கு ஒரு விடுதலையும் இல்லை. ஒற்றை ஆட்சி ஒன்னா போய் வாழுன்னா என் உறவுகளை பிதைத்த பிணங்கள் மீதே நடந்து போய் என் மக்கள் சிந்திய கண்ணீர் ரத்தத்திலே நனைந்து போய் தான் நாம் என் இனத்தின் எதிரியை கட்டி பிடிக்கணும். என் கண்முன்னே என் அக்கா தங்கச்சியை கற்பழித்து கொலை செய்தவன், என் கண்முன்னே என் அப்பா அம்மாவை வெட்டி கொலை செய்தவனை போய் நான் இருகரம் நீட்டி கட்டி அணைச்சு இனி இணக்கமாக ஒற்றை இலங்கைக்குள் வாழ்வது என்பது மிக கொடுமையான சர்வாதிகாரம் அடக்குமுறையா தான் இருக்குமே ஒழிய இது எந்த வழியில் தீர்வாகும்? அதனால இவை மனிதநேயம் உள்ள நாடுகள், இது இந்த உலக வல்லாதிக்க அதிபர்கள், இது நடுநிலையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இந்த தமிழர் தேசிய இனத்தின் உணர்வை புரிந்து கொண்டு இது பயங்கரவாதமே அல்ல, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிவது என்பது பிரிவினைவாதமே அல்ல, ஒடுக்குகிற இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலையை விரும்புவது, சுதந்திரம் பெற விரும்புவது, தன்னுரிமை அடை விரும்புவது அந்த தேசிய இனத்தின் பிறப்புரிமை என்பதை புரட்சியாளர் லெனின் அவர்கள் சொன்னதை புரிந்து கொண்டு இந்த நாடுகள் எல்லாம் தமிழர் தேசிய இனத்தின் விடுதலைக்கு இசைவாக ஆதரவாக நிற்கணும் என்பதுதான் இன்னைக்கு எங்களை போன்றவர்களுடைய விருப்பம்.
அப்ப அதை நோக்கிய நகர்வுக்குத்தான் இந்த போர்க்குற்ற விசாரணை. முதல்ல ராஜபக்சே ஒரு படுகொலையாளன், ஒரு அங்க ஒரு மரபை மீறி யுத்தம் செஞ்சவன் அவன். கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனை எங்கெங்க குண்டு போடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் மீது, மருத்துவமனை மீது, பள்ளி சிறார்கள் மீது, பள்ளிக்கூடங்கள் மீது, வழிபாட்டு தலங்கள் மீது, ஊடக நிறுவனங்கள் மீது, ஊடக நிலையங்கள் மீது போடக்கூடாது. அது எல்லாத்தையுமே தான் குறி வச்சு தாக்குச்சு. இது யாரும் மறுக்க முடியாது. ஆனா நீங்க ஒன்ன கவனிக்கணும், விடுதலை புலிகளும் கொலை செஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்ற நீங்க என் அக்கா தங்கச்சி மாறு வருத்ததுக்கு பதிலா என்னைக்காவது நாங்க மாறு வருத்தம்னு சொல்லுங்க. என் அக்கா தங்கச்சி கற்பழிப்புக்கு பதிலா பழிக்கு படின்னு நான் கற்பழிச்சேன்னு சொல்லுங்க. நீங்க என் மருத்துவமனையில குண்டு போட்டு செஞ்சோடையில போட்டதுக்கு பதிலா நான் உன் பள்ளிக்கூடத்துல பறந்து வந்து குண்டு போட்டேன்னு சொல்லுங்க. ஏதாவது நிகழ்ந்து நீ மருத்துவமனையில போட்டதுக்கு பதிலா நானும் போட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். நீங்க பலாலி விமானத்தளத்திலையும் இங்க விமானத்தளத்துல தாக்குதல் நடத்தினவங்க ஏன் பொது விமானத்தளத்துல குண்டு போடல? வானொலியே பறந்து வந்த நீ கட்டுநாயகா விமானத்தளத்துல நம்ம தாக்குதல் நடத்தின, பலாலி விமானத்தளத்துல நடந்த தாக்குதல ஏன் நீங்க அவ்வளவு தூரம் பறந்து வந்து ஒரு பொது விமானத்தளத்துல ஏன் போட முடியாது? நோக்கம் அது அல்ல, மக்களை அழிப்பதல்ல, மக்களுக்கு எதிராக இயங்குவதல்ல. எங்கள் நோக்கம் என் இனத்தை அழிச்சு முடிக்கிற ராணுவம் தான் என் எதிரிய ஒழிய மக்கள் அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். இல்லைன்னா கட்டுநாயகா விமானத்தளத்துல போட்ட குண்ட ஏன் பொது விமானத்தளத்துல போட முடியாது? இதை புரிஞ்சுக்கிறணும். இதை நீங்க மனிதனையும் பேசி இப்ப இந்த அங்கேயும் நடந்திருக்குன்னு சொல்றவங்க இத்தனை ஆண்டு கால விடுதலை போராட்டத்தை படிக்கணும், அதை வாசிக்கணும். நீங்க பதிலுக்கு பதில் இதுவரை ஒரு சிங்கள பெண்ண ஒரு தமிழ் விடுதலை புலி, ஒரு தமிழில விடுதலை போராளி, ஒரு புலி கற்பழிச்சிருக்கான்னு சொல்லுங்க, சாவணியை தொட்டு இழுத்துருக்கான்னு சொல்லுங்க, அவன் கையை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, நிழலை மிதிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பழிக்கு பழி எத்தனை ஆயிரம் பாடிகள் வல்லுறவு, எவ்வளவு படுகொலை. இன்னைக்கும் தாயக தமிழகத்துல என் தங்கை இசைப்பிரியாவை கற்பழிச்சு கொலை செய்யற, இன்னைக்கு என் மீன் அவனை அடிச்சு வெட்டி கொள்ற, இன்னைக்கு எத்தனையோ படுகொலையில என் மக்களை செய்யறிய. இங்க லட்சக்கணக்கான சிங்களம் படிக்கிறாங்க ஐயா, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் தொழிற்சாலை வேலை செய்யறாங்க. ஒரு சிங்களர் மீது இங்க தாயக தமிழகத்தில் இருக்க ஒருத்தருடைய சுண்டுவர்கள் பட்டிருக்கும் சொல்லுங்க பாப்போம். நாங்க எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகள், எவ்வளவு பெரிய மனிதநேயவாதிகள் நீங்க நாங்க நினைச்சு கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் கொல்லப்பட்டவதோட முத்துக்குமார் தன் உடல்ல அவன் நெருப்ப கொட்டி நின்று செத்தானே ஒழிய ஒருத்தம் கூட நாங்க எங்களுக்கு நாங்களே எரிச்சுக்கிட்டு செத்தோமே ஒரு சிங்களன்னு தாக்கலையே. அப்ப எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா நாங்க உலகத்துக்கு வாழ்ந்து காட்டிட்டோம்ங்கிறத நீங்க சிந்திக்கணும். இப்ப திருப்ப அங்கேயும் பிழை நிகழ்ந்திருக்குங்கிறத பேசலாம், அது வெட்டி பேசுது. அது நீண்ட காலம் இந்த போர் மரபை நீங்க பாக்கணும். அதுல நீங்க பதிலுக்கு பதில் ஏதாவது ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அதனால இது அந்த மாதிரி அணுகக்கூடாது. இவ்வளவு ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு மேல அந்த மண்ணுல சொந்த மண்ணில் வாழ முடியாமல் ஏதிலிகளாக அகதிகளாக புலம்பெயர்ந்து நிற்கதியாக ஓடி வந்தது யாருக்கு பாருங்க. ஒரு இனம் முற்று முழுதாக அழித்து முடிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அவமானத்தின் இழிவான சாட்சியமா என் இனம் நிக்குதா இல்லையா? ஆடை இல்ல, அம்மனமா நிக்குது. பசிச்ச வயிறுக்கு சோறு இல்ல, தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்ல, பச்சில குழந்தைகளுக்கு பாடு இல்ல, ஒண்டி ஒடுங்க கூரை இல்ல, வீடு இல்ல, முள்ளு கம்பி, பாதுகாப்பு இல்ல. எந்த நேரமும் சிங்களம் தன் உடற்பசிக்கு இரையாக்கலாம். என் அக்கா தங்கைய தடுக்க கேட்க ஆள் இல்ல. ஒரு ஊடகம் உலகத்துக்கு எடுத்து சொல்லாது. அப்புறம் எப்படி இந்த நிலையில அதை எப்படி அதை எடுத்துக்கிடுவீங்க நீங்க? அங்கேயும் தாங்க நடந்திருக்குதுன்னு இது சும்மா கட்ட பஞ்சாயத்து பண்றது மாதிரி ஆயிரும் அது. ஆக அதாவது இந்த ஐநாவினுடைய அறிக்கை குறித்து பொதுவாக உலக இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உலக ரீதியான மக்களுக்கு தமிழகத்திலே இருக்கின்ற விடயம் குறித்து என்ன செய்தியை சொல்ல போகிறீர்கள்? அது ஒண்ணுதான் இருக்குது. இப்ப என்னன்னா நம்ம இப்ப ஒரு பேரெழுச்சியான ஒரு திரட்சியான புரட்சி தான் இப்ப தேவைப்படுது. இப்ப இந்த போர்க்குற்ற விசாரணை இந்த அறிக்கை வந்த பிறகு சிங்களர்கள் இப்ப பாத்தீங்கன்னா May 1 மொத்த சிங்களர்களையும் திரட்டி நீங்க ஐநாவுக்கு எதிராக போராடுங்கன்னு ராஜபக்சே முடிக்கி விடுறாரு. இப்ப இந்த சூழல்ல என் இன உறவுகள் என் உறவுகள் என்ன பண்ணணும்? இந்த மனமாச்சரியங்கள், இந்த பிளக்குகள், அவன் பெரியவனா இவன் பெரியவனா, இந்த பிணக்கு, இந்த சின்ன சின்ன வேற்றுமை, இந்த வெறுப்பு இதெல்லாம் தூக்கி விட்டுட்டு அவ்வளவுதான் இனி என்ன செய்ய கிடக்கு அப்படின்னு இந்த சோர்வையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனி இப்ப அறிவாயுதம் ஏந்தி யுத்தம் செய்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்ப ஒரு துளி உயிரை திரட்டி போராடி வெல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப அழிவின் விளிம்பில் நிற்கிற நாம் முன்னை விட முனைப்பாக பாய வேண்டிய தருணம் இது.
அதனால இப்ப அவன் சிங்களர்கள் எப்படி அந்த ஐநாவுக்கு எதிராக குரல் எழுப்புறாரோ அப்படி அந்த ஐநாவின் அறிக்கைக்கு ஆதரவாக நம்ம குரல் எழுப்பி மேலும் அவர்களை நேர்மையாக நிக்க வச்சு உண்மையாக நகர வச்சு மேலும் மேலும் இந்த இதை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு மக்கள் திரண்டு ஒரு முனைப்பா பாயணுங்கிறதா. அது சின்ன சின்ன போராட்டமா 5000 பேர் கூட வேண்டிய இடத்துல 6 அமைப்பா இருந்து 500 பேர் கூடி பயனில்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர் தேசியம் திரண்டு எழுந்து போராட வேண்டிய ஒரு சரியான வாய்ப்பு, சரியான காலகட்டம் இதுதான் நான் கருதுறேன். இப்ப இந்த நேரத்துலதான் இந்த நேரத்தை கைவிட்டக்கூடாது. கைவிட்டுட்டு அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியல, இவ்வளவு தமிழர்கள் என்ன செஞ்சாங்க, அவர் என்ன செஞ்சாங்க, இவர் என்ன செஞ்சாங்கன்னா பேசுறதுக்கு அருகதையற்று போயிருவோம். அப்ப ஒவ்வொரு தமிழனுக்குமான ஒரு வரலாற்று கடமை இப்ப வந்திருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சிதறாமல் முன்னெடுக்க வேண்டிய, ஒன்றிணைந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அத எல்லா அமைப்புகளும் எல்லா விருப்பு வெறுப்புகளையும் தள்ளி விட்டுட்டு ஒரே நோக்கம், நம் இனத்தை கொன்றவனுக்கு ஒரு தண்டனை வரணும், நம்ம பாதிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழினத்திற்கு ஒரு தீர்ப்பு வரணும், ஒரு இவ்வளவு காலம் தூக்கி சுமந்து வந்த அந்த துன்ப துயரங்களுக்கு பட்ட காயங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்கணும்னு இது போராட வரணும். அதுதான் இப்ப இங்க தாயக தமிழகத்திலும் சரி, இந்தியாவில பல்வேறு மாநிலங்களை பரவி வாழ்ற உறவுகளுக்கும் சரி, உலகெங்கும் இருக்கிற என் சொந்தங்களுக்கும் நான் கேட்டுக்கிறது இதுதான். நன்றி நன்றி சீமானவர்களே. இதுவரை நீண்ட நேரம் பல்வேறு விடயங்கள் குறித்து உலகளாவி இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்காக நீங்கள் வழங்கிய சபைக்காக GDBC.FM globaltamilnews.net என்ற ஊடகங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.